டெட் எக்ஸாமுக்கு எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நான் இப்போ என்ன பார்த்துட்ருக்கேன்னா வந்து 7th ஸ்டாண்டர்டு வந்து மேத்ஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தேன். ஸோ 7th ஸ்டாண்டர்டு மேத்ஸில் வந்து டேர்ம் 3 பார்த்துட்ருக்கேன். இதில் ரொம்ப டீப்பாக எல்லாமே பார்க்கணுன்ட்டு இல்லை, சில சம் மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது மட்டும் பார்த்தாலே போதும். மற்ற எல்லாமே ரொம்ப பேசிக்காக ஈஸியாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து அடுத்து வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது ரிவைஸ் பண்ணணும். 6th to 12th வரைக்கும் கிராமர், அதோட 6th to 8th வரைக்கும் போயம் லைன்ஸு, போயம் ஹெட்டிங்கு, ஆத்தர் எல்லாமே வந்து இனிமேல் தான் பார்க்கணும். இன்றைக்கி தான் அது பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் சுத்தமாக தெரியல, ஏதாவது ஒரு கொஸ்டின் ஓகேவா, அப்படி சுத்தமாக தெரியல அப்படின்னா கூட அந்த கொஸ்டினை 2-3 தடவை அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணுங்கள். அப்படியும் தெரிலனா ஆன்சரை ரீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட பிளானர் போட்டதுலேருந்து சில பேர் படிச்சிருப்பாங்க, அப்படி இல்லைனா கூட வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்து சில பேர் படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம படித்தது எல்லாமே நம்ம மைண்டில் தான் இருக்குது. ஸோ வந்து ரிவைஸ் பண்ணுறப்போ ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஒரு 2 மார்க்கோ 5 மார்க்கோ எழுத போகிறது கிடையாது. நம்ம எழுத போகிறது ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. ஸோ வந்து படித்தது ஆப்ஷனில் வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஞாபகத்தில் வரும். ஸோ டென்ஷன் ஆகாமல் கொஸ்டினை 2-3 தடவை ரீட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன்ஸையும் 2-3 தடவை ரீட் பண்ணிவிட்டு லாஜிக்கலாக திங்க் பண்ணி என்ன ஆன்சரோ அதை போட்டோம்னாலே வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்.